அங்க திக்கிறது எங்கண்ணே? ஓ சரி, சாப்பிட்டவா? நீங்க வா அண்ணே, கொஞ்ச நேரம் வாங்க. இந்த பாவாடை அளவு எவ்வளவு எழுதிருக்காரு பாருங்க. நீங்க என்ன எழுத்து உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு பாருங்க, பாவாடை நீட் எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு. ஓகே, பாருங்க எவ்வளவு இருக்கு. பயப்படக்கூடாது. எவ்வளவு பேர் வாங்கிக்கிறாங்க? எப்படி இருக்கீங்க? எவ்வளவு இருக்கு? அண்ணன் சொல்லுங்க, பாவாடை கட்டையா இருக்குன்னு சொன்னல. ஒரு நிமிஷம், நான் பைசா மட்டும் பாருங்க. ஓகே அண்ணே, 41 இருக்கணும். எவ்வளவு இருக்கு? என்ன செய்வீங்க? வேன் தப்பா பண்ணாச்சுன்னா தெரியாது. பாவுடு முடியாது. சரியா? இங்க வாங்க, அடுத்தது அந்த பாவாடை சொல்லிட்டுனா இது. இப்போ இந்த கப்பு வந்து சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். சின்ன சின்ன கப் வச்சுட்டாங்க. அதான் அந்த பொண்ணு, பெரிய பொண்ணு வந்தாள், அவ ரொம்ப சின்னதா இருக்கு. சரியா? இதெல்லாம் எனக்கு ஒரு 4 மணிக்கு கொடுத்துருங்களா? இதை பாருங்க, இந்த பிளவுஸ் பாருங்க. பிளவுஸ் அளவு எடுத்திருக்காரு தானே, எவ்வளவு நீட்டை வச்சிருக்காரு பாருங்க. இது அளவு தானே, நான் இதை பார்க்க வேணாம்னு சொல்லிட்டேன். இந்த பிளவுஸ் நீட்டை பாருங்க எவ்வளவு வச்சிருக்காரு. ரெண்டுமே கொஞ்சம் பெருசா இருந்தது, ஆல்டர் பண்ணாங்க. எவ்வளவு எடுத்துட்டு போயிட்டேன். பரவாயில்லைங்களா? நான் எப்பவுமே இங்க கேட்டுக்கிறேன் அவர்கிட்ட. அப்புறம் நம்ம ஓகே சார். போயிட்டாங்க. பின்னாடியா? சரி, பின்னாடி அதாவது அது போட்டாக்கா இந்த வீடு அப்படியே இறக்க முடியுமா? இந்த லூஸ் ஓகே, இங்க இருந்தா திரும்ப திரும்ப என்னனுக்கு இல்ல, நீ போட்டு பாரு. போட்டு வந்து காமிச்சா போல போட்டு பாரு கஷினி. 15 இது வரைக்கும் இருக்கு. 15 எங்க வருது? 16 கிட்ட தானே வருது. ஹலோ, சரி, இந்த கழுத்தை இறக்க முடியுமா கொஞ்சம்? இல்ல ரொம்ப வேலையா இருக்கு. வேலையா இல்லாட்டினா என்ன செய்வோம்? ரெண்டு பாடம் அதுவும் இந்த மாதிரி தான் கட்ட கட்டியா சேர்க்க மாட்டேன். இது மட்டும் எனக்கு மாற்றி விட்டுருங்க. நான் சொன்னேன் சரியா? இது பிளவுஸ் ஓகே, இது பிளவுஸ் முதல்ல அது போட்டுக்கிட்டோம். ஓகேவா? என்னோட முடிச்சு உன்னோட பாவாடை அந்த நீல கலர் கேட்ட மின்னதி சொன்னேன். எங்க என்ன பேட்டர்? அந்த பல்லுவா முந்தானியா? அந்த அடவு மட்டும் ஒரு மாதிரி ப்ளூ கலர் போடுவோம். எங்க அந்த சாரி? அப்ப நான் சொன்னேன் அது நீ முன்னுக்கு வச்சிருங்கண்ணே அப்படின்ட்டு. அவர்கிட்ட சொன்னியா?
ஆமாண்ணே அந்த டிசைன் வந்து ஒரு மாதிரி இந்த சைடு அப்படியே ப்ளூ கலர் வரும். அந்த பட்டு சொல்றாங்க. ம். அப்ப நீங்க சொன்னீங்க ரொம்ப தூரம் வராது, இவ்வளவு தூரம் தான் வரும் முன்னுக்கு மட்டும் அப்படின்ட்டு. பாவாடை தச்சு ப்ளவுஸ் தச்சு கொடுத்தாங்க. பிளவுஸ் கொடுத்தா தனியா நீங்க தைச்சிட்டீங்க. அதெல்லாம் தைக்கணும் ப்ளூல. அழகா இருக்கு அந்த கலர். அதுதான் அதுதான் அது 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 இதோட அதுதான் அது வந்து பிளவுஸ் இல்லை பட்டு இது முந்தானி. அந்த இந்த சாரிலண்ணே இந்த சாரியில ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நீலக்கல் போடுவோம். அதெல்லாம் ப்ளவுஸ் தச்சிருக்கோம். இல்லண்ணா இது வந்து முந்தானிண்ணே. அந்த பர்பிள் கலர் சேலை மாதிரி சொல்றியா? ஆமா. டைட் இப்படி போடுறது இருந்துச்சு. அதேதான் இது. அப்ப நான் சொன்னேன் அது வந்து நீங்க நடுவுல வச்சிருங்கண்ணே அப்படின்னு. நல்லா இருக்கா இந்த டிசைன் தான் கரெக்ட் பண்ணி வச்சு கலர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. டிசைன் வச்சோம் டிசைன் மாதிரி இருந்துச்சு. அதுதான் இது முந்தானி. இது பிளவுஸ் ப்ளவுஸ் முந்தானி இது அதெல்லாம் ப்ளவுஸ் வச்சிருக்கோம். ஆமா அவ்வளவுதான். அதுதான் மேட்சா இருக்கும் உங்களுக்கு. இதுதான் இது. அதான் கேட்டேன் பண்ணுவேன் முந்தானி. சாரி நம்ம வீட்டுல வச்சுதானே. ஆமா அது வேற பர்பிள். ஒரு சாரி நான் சொன்ன பாரு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சாரி தான் நீ எடுத்த ப்ளூ கலரு. அந்த ப்ளூ கலர் அந்த ஒரு இடத்துல மட்டும் அழகா இருக்குங்க. அதேதான் இது. அப்ப இருக்கா வேற இல்லங்க இந்த முந்தானி இது ப்ளவுஸ் இது அவ்வளவு. இந்த மாதிரி இருக்கு இதுல முந்தானி அவ்வளவுதான் ப்ளவுஸ் வச்சிருக்கீங்களா? பிளவுஸ் எங்கப்பா? இது பிளவுஸ் எங்க? இது சட்டை எங்கண்ணே? சட்டை இருக்க முள்ள இருக்கும். That is sekarang ni kau nak alter ni banyak kerja. Kadang-kadang mestinya tapi வந்து ஃபுல்லா மிஷின் அப்புறம் மாத்திக்கிறேன். ஏன் என்னாச்சு? சட்டை வந்து எனக்கு பத்து பெருசா இருக்கு டபுள். பின்னாடி சிக்கல் இதுதான் சொன்னேன். அது அங்க வைக்க முடியாது. வச்சோம் விட்டு விட்டா போயிருது இது மாதிரி. அதனால தான் உங்களுக்கு பின்னாடி அழகா வச்சிருக்கு. முன்னாடி முந்தானி வச்சிருக்கு. இது கூட அந்த பூ வச்சு உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கு. போட்டு பார்த்துக்கலாம். எதை பண்ணாலும் ஏன்னா நான் இதுதான் நான் நினைச்சேன். இது நல்லா இல்லைங்க வச்சு பார்த்தோம். நல்லா இல்லைனாலும் அந்த மடிப்பு வரல விட்டுறமா மடிப்பு மடிப்பு அது மடங்கும் அதனால அயன் பண்ணா தேவை. நீங்க அப்படியே